இந்த சுவாமி மலையில பார்த்தீங்கன்னா அப்படி முருகப்பெருமான் அப்படி நிற்பார், கீழே ஆவுடை இருக்கும். கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா லிங்கமே தெரிகிற மாதிரி ஒரு வடிவம் இன்னைக்கும் தெரியும். அன்னைக்கும் அதை போனா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷம், இன்னைக்கும் நடக்கக்கூடிய அற்புதம் என்னன்னா, சுவாமி மலையில ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுவாங்க, விபூதி, சந்தனம், பன்னீர், பால், தயிர். ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் பக்தர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி முருகனுடைய முகம் பாவனை மாறும். ஒரு அபிஷேகத்துல ஒரு மாதிரி தெரியும், ஒரு அபிஷேகத்துல இன்னொரு மாதிரி தெரியும். இன்னைக்கும் நடக்கும். சுவாமி மலைக்கு போனா பார்க்க முடியும். இன்னொரு அங்க என்ன விசேஷம் அப்படின்னா, முருகப்பெருமான் அங்க என்ன தனி தோற்றத்தோடு இருக்காருன்னா, வேத சம்ரக்ஷணம்னு சொல்றது, வேதங்களை காப்பதற்காகவே. அதனாலதான் அவருக்கு பேர் சுப்பிரமணியர்னு பேர், வேதங்களை காப்பதற்காகவே. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப திருப்பரங்குன்றம் ஒரு தனி ஒரு விஷயம், திருச்செந்தூர்ல சூரனை அழிப்பது, பழனியில சித்தர்களுக்கு அருள்வது, ஆவினன்குடியில அண்ணா சொன்ன மாதிரி சூரியன், சந்திரன். ஆனா இந்த சுவாமி மலையில மட்டும்தான் ஞானத்தை கொடுப்பதற்காகவும் வேதங்களை காப்பதற்காகவும் இறைவன் இருக்கிறார்.